ராதே கிருஷ்ணா, வெல்கம் பேக் டு சக சரணாகதி. முன்னாடி சொல்லியிருந்தபடியே இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் கோயிலை பற்றிய பேசிக் இன்ஃபர்மேஷன், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய அவசியமான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதை பற்றி சொல்கிறதுக்காகவே நம்ம கூட இணைஞ்சிருக்காரு கோயிலோட முக்கிய பிரமுகர் ஒருவர். அவர் யார், அவர் என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிற வர எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட், ஓவர் டு ஹிம் நவ். நமஸ்காரம். ஃபஸ்ட்டு அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம கோவில் ஒரு குருஸ்தலம். ரெண்டாவது, நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் உடனே கிடைக்கக்கூடிய ஸ்தலம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தான். இதில் முதல்ல நம்ம கால் பாதம் இந்த கோவிலில் பட்ட உடனே நமக்கு பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தியாகும். அப்பேற்பட்ட ஸ்தலம் இது. இந்த கோவிலில் பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன்னா எல்லா கோவில்லையும் வாசலிருந்து பார்த்தோம்னா மூலஸ்தானம் தெரியும். ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் மட்டும்தான் வாசலிருந்து பார்த்தா மூலஸ்தானம் தெரிய மாட்டார், சண்முகர் தான் தெரிவார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதில் ஒரு சில காரணங்கள் மட்டும்தான் வெளிப்படையாக இருக்கும், ஒரு சில காரணங்கள் வெளிப்படையாக இருக்காது. அதை சிம்பாலிக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் அவளுக்குள்ளே நமக்குள்ளே நம்ம தமிழர்கள் எல்லாருக்கும் சண்டை நடக்க முடியாது. அந்த டைமில் பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா டேக்ஸ் கட்ட சொல்லி எல்லாரையும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணா. அந்த டைமில் இவன் கட்ட முடியாதுன்னு சொல்ல உடனே கோவிலிருந்து ஐம்பொன் சிலைகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா அப்படின்னா நடராஜ பகவானையும் நம்ம சண்முக பகவானையும் எடுத்துகிட்டு போயிடுறா. அவள் எடுத்துகிட்டு போய் நேர கடற்கரையிலேருந்து நேராக தூத்துக்குடி துறைமுகம் நோக்கி பயணிக்கணும். அப்படின்னா மூலஸ்தானத்தை தாண்டி தான் அவள் கொண்டு போகணும். அப்போ மூலவருக்கு நேர் எதிர்த்தாப்பில் வரும்போது அந்த அந்த இடத்துல புயல், வெள்ளம், இது மழையெல்லாம் வருது. இது வந்த உடனே அந்த டச்சுக்காரர்கள் இந்த சிலை இங்கே இருக்கிறதுனால, முருகன் சிலை இங்கே இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல புயல் வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை தூக்கி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருந்தான். போட்ட உடனே அந்த இடத்துல புயல், வெள்ளம், மழையெல்லாம் நின்றுது. நின்ன உடனே அவள் எல்லாரும் டச்சுக்காரர்கள்லாம் மனம் சுவாமி கும்பிடுவா, முருகா எங்களை மன்னிச்சு கொடுவோம் அப்படின்ட்டு. உடனே சுவாமி எங்களில் ஒருத்தர் கனவுல சொல்கிறார், இந்த மாதிரி நான் கடலுக்குள்ளே இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல மேலே எலுமிச்சம்பழம் மதக்கும், மேலே கருட பகவான் சுற்றி வருவார், அந்த இடத்துல நான் இருக்கேன், நீ எடுத்துகிட்டு போகும்ட்டு. இவெல்லாம் போய் எடுத்துன்னு வரான். கரெக்டாக மூலவருக்கு நேர் எதிர்த்தாப்புல அந்த இடத்துலேருந்து சுவாமியை எடுத்ததுனால தான் அந்த இடத்துல நம்ம கால் பாதம் பண்ணுற மாதிரி வாசல் விடப்படாது. ஆனால் ஆகம விதிப்படி நமக்கு மூலவருக்கு நேரம் வாசல் விட்டே ஆகணும். ஆனால் நம்ம கால் பாதமும் படப்படாது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன துவாரம் விட்டா அந்த துவாரத்தின் வழியாக தான் ஓம்னு சத்தம் கேட்கறது. இதை நீங்கள் கோவில் தரிசனம் பண்ணி முடிச்சோன்னா 2வது பிரகாரத்தில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியில் ஓம் சப்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதாவது மூலவருக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஓம்னு சப்தம் கேட்கும். ஆனால் அந்த வாசல்லாம் ப்ராடாக இருக்கிறதுனால அதில் நமக்கு சப்தம் அமைகிறது. இந்த வாசல் சின்னதாக இருக்கிறதுனால அதில் நம்மளால சப்தத்தை உணர முடியுது. இது ஒன்று.